Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 12th மேக்ஸு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் மினிமம் லெவல் மெட்டீரியல் சரிங்களா மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸோட அப்டேட் பண்ணியிருக்கோம் போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 பப்ளிக் கொஷின்ஸ் பேப்பர் ப்ளஸ் வந்து பிடிஏ கொஷின்ஸ் பேப்பர் சரிங்களா அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் 4-in-1 கொஷின் பேப்பர்ஸ் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் ப்ரீவியஸ் இயராக நடந்த சரிங்களா ஒரு 9 பப்ளிக் எக்ஸாம்ஸோட 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்க்கலனா இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்னென்ன எக்ஸசைஸ் சம் என்ன பார்க்கணும் எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பார்த்துங்க. ஸோ பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்டு இருக்கக்கூடியது எங்கெங்கெல்லாம் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோமோ எக்ஸாம்பிளுக்கு 12.2 அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸு. ஸோ அதுக்கடுத்து க்ரீனில் இருக்கக்கூடியது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் சரிங்களா இந்த மாதிரி க்ரீனில் இருக்கும். அதுக்கடுத்து ப்ளூவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் சரிங்களா. அதனால் இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்க்குறப்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சிங்க. அது முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுவோ அதுதான் கொடுத்துருக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸாக. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ மினிமம் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கொஷின்ஸுமே படிங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இயர் வைஸாக கேட்ட 2 மார்க்ஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் 1.11 1.1ல் 9th செம்மு 1.2ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் செம்மு 1.1ல் 9th செம். ஸோ இது 2 வாட்டி பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல் நம்ம 3 மார்க்ஸும் அப்டேட் பண்ணியிருந்தோம் 5 மார்க்ஸும் அப்டேட் பண்ணியிருந்தோம். அது பார்க்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா 2.4 2.9ல் 8. ஸோ ஒரே வருஷத்தில் 2 செம்மு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2.6ல் 3ல் தேர்ட் செம்மு அதுக்கடுத்து கிரியேட்டிவ் கொஷின்ஸ் சரிங்களா. அப்போ யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா 2 செம்மு ஒரு சில இயரில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா சாப்டர் 2 நல்லா பார்த்துங்க. 2.7 2.4ல் 5th செம்மு அதில் செகண்டு 2.3ல் செகண்டில் ஃபஸ்ட்டு செம்மு 2.24 2.1ல் தேர்ட் செம்மு 2.7. அதுக்கடுத்து தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 3.1ல் 8 கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க 3.9 அதுக்கடுத்து கிரியேட்டிவ் கொஷின்ஸு 3.1ல் 9 3.2 3.11. ஸோ அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து சாப்டரில் பார்த்தீங்கன்னா 4.1ல் 4th செகண்ட் செம்மு 4.8 4.1ல் 5th இந்த 4.8 பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ரிப்பீட்டடாக இருக்குது. கிரியேட்டிவ் கொஷினை 4.3. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 and 4ல் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதே 2 3 பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து 5th சாப்டரில் பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் இல்லை சரிங்களா. இங்கே கிரியேட்டிவ் கொஷின்ஸு 5.12 5.24 5.1 5.1ல் 5th செம்மு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6 7 8 இது மூணுத்துலேயும் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா எல்லா இயர்லேயும் கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதனால் இந்த 3 யூனிட்டை நல்லா பார்த்துங்க 2 மார்க்ஸில் 6.11 6.3ல் 8 6.2ல் 6 6.10ல் 19 அதுக்கடுத்து 6.13 6.6ல் 1 6.49 கிரியேட்டிவ் கொஷின் 6.2ல் 3 சரிங்களா. அது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 7.20 7.35 7.42 7.12 7.2ல் 5ல் ஃபஸ்ட்டு 7.11 7.47 7.33 7.47. ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து 8.2ல் செகண்டில் ஃபஸ்ட்டு செம்மு கிரியேட்டிவ் கொஷினாக கேட்டிருக்காங்க 8.6 அதே இந்த சம் சரிங்களா இங்கே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதே போல் 8.2ல் செகண்ட் சம். ஸோ 8.2 நல்லா பார்த்துங்க. 8.7 8.1ல் 7 8.2ல் இந்த கொஷினும் வந்து என்னது ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து 8.21. ஸோ 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் கொஷின்ஸு 9.3ல் ஃபஸ்ட்டு செம்மு 9.35 9.7ல் ஃபஸ்ட்டு 9.6ல் 1ல் 1. அதுக்கடுத்து 10th சாப்டர் பொறுக்கும் 10.5 கிரியேட்டிவ் சம் கேட்டிருக்காங்க 10.5ல் 4th ஃபஸ்ட்டு சம் அண்ட் கிரியேட்டிவ் கொஷின். ஸோ சாப்டர் 10ல் பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் 10 4 சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் வந்து இந்த 2 சாப்டர் பார்த்தாலே நம்ம எடுக்க முடியும். 10.4ல் 1ல் செகண்ட் செம்மு 10.5ல் 4th செகண்ட் செம்மு 10.4ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் செம்மு இந்த 2 கொஸ்டினும் ரிப்பீட்டடு சரிங்களா. அதுக்கடுத்து 10.2ல் செகண்ட் செம்மு 10.2 10.3 அதுக்கடுத்து 11th பாருங்கள் சரிங்களா. 11th சம்மில் சாப்டரில்
இந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. 11.3ல் 6ல் 1, 11.3ல் 1, 11.1ல் அதுக்கடுத்து 11.10, 11.2ல் 6ல் 1, 11.3ல் 3ல் 1, 11.6 அதுக்கடுத்து 11.4ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் தேர்டு செம்மு, 11.13ல் ஃபஸ்ட்டு செம்மு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th தேரம் 12.1, 12.1ல் செகண்ட் செம்மு, 12.8, 12.8 இது ரெண்டும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள், எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது ஒரு மாடலாக யூஸ் பண்ணிங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸு சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4th சாப்டரு, அதுக்கடுத்து 6, 7, 8, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th சாப்டர் 11th சாப்டர். ஸோ இதுலேருந்து கம்பல்சரி நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் பார்த்தாலே நம்ம எழுதக்கூடிய 7 2 மார்க்ஸுமே என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். ஸோ இந்த சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.